குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அதை ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது ஒரு பாயிண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி வந்தது. சென்செக்ஸ் வந்து -5 பாயிண்ட்டு. இதுதான் இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது எனக்கு மார்க்கெட் ஒரு 2 நாளாகவே. ஏன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேல டவ் 30 பாருங்கள், 2% மேலே விழுந்திருக்கான், 1153. எஸ்எம்பி வந்து வெறும் 112, அதாவது ஒரு 1.5%. நாஸ்டாக் வந்து 434 பாயிண்ட் விழுந்திருக்கான், ஒரு 1.25%. அதாவது டவ் இந்த யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை தான் நம்ம மார்க்கெட் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணோம். இது பல வாட்டியில் 95% இப்படி தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் இவ்வளோ பெருசாக விழுந்திருக்கு, ஆனால் நம்ம மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் துளி அளவு கூட இல்லை. கரெக்ட் தானே? பாருங்கள், வெறும் 0.5 அவன் இன்றைக்கி மைனஸில் ஓப்பன் ஆனது, ஒரு பாயிண்ட்டு கூட இல்லை, வெறும் 0.5 பாயிண்ட்டு தான். அப்போ இதுக்கு காரணம் என்ன? நேற்று நைட்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் நடந்து முடிஞ்சுது. உலக சந்தையெல்லாம் முழுக்க ஒரு விதமான பதட்டமான சூழல் உருவாச்சு. ஃபெட் சேர்மன் கெவின் வார்ஷ் அவர் என்ன சொன்னார்? ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் கிடையாது, ரேட்டு அதே 3.5லேருந்து 3.75 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்த்த ரேட் ஹோல்டு மட்டும் இது இல்லை. இனிமேல் ரேட் கட் வருமா அப்படின்ற பயமும் இருக்குது. காரணம் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் குறையுதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் குறையிற மாதிரியான சிக்னலே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபெட் மீட்டிங்கில் அவர் ஒரு ஆக்கிஷ் கமாண்டு தான் சொல்லியிருக்கார். அது இல்லாமல் கெவின் வாஷ் கொடுத்த இன்னொரு மெசேஜ் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் இன்னும் கவலைக்கிடமாக இருந்தாலும் இந்த ஃபெட் சேர்பர்சன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னா அதில் 3-4 பேர் ரேட் ஹைக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்பியிருக்காங்களாம். நான் நேற்று சொன்னேன்ல, ரேட் ஹைக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் நினச்ச மாதிரி அங்கே ஒரு 4 பேர் அதை தான் நினச்சிருக்காங்க, ரேட் ஹைக் வர்றது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் மீதி இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அது ஹோல்டு ஆகிருக்கு. இந்த ஒரு விஷயந்தான் மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் ஷாக் ஆகிடுச்சு. அதாவது ப்ரைஸ் ஹோல்டு பண்ணாலும் அந்த ஹாக்கி ஸ்டோனு இன்ஃப்ளேஷன் இன்னும் நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளேயே வரலை, கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஹாக்கிஷ் கமெண்ட் சொன்னதுனால அதுக்கப்புறம் விழுந்துக்கிட்டே இருந்தான். யூஎஸ் மார்க்கெட் பாருங்களேன், இது வந்து டவ் ஜோன்ஸு 1151 பாயிண்ட்டு பெரிய என்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று. அதே மாதிரி டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் கம்போசிட் பாருங்கள், அவனும் பெரிய லெவலில் 434 பாயிண்ட் டவுனு. ஸோ இந்த ஹாக்கிஷ் கமெண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக விழ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இல்லை, இனிமேல் ரேட் கட் வருமா அப்படின்ற பயமெல்லாம் இருக்குது அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக விழுந்துடுச்சு. ஸோ இவங்க மார்க்கெட் பெருசாக விழுந்தாலும் காலையில் ஓப்பனான நிக்கி பாருங்கள், நிக்கி வந்து ஒரு 433 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். காஸ்பி ஒரு 1.5% மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஸ்டிஐயும் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் கம்போசிட்டும் ஒரு 23 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்செங் மட்டும் ஒரு 51 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். நம்மளது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க மார்க்கெட் 2 நாளாகவே. என்னை பொறுத்தவரையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, நம்ம ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு மைனஸில் ஓப்பன் ஆகிறோம். ஸோ இதன் விளைவாக தான் மார்க்கெட்டில் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் அது காலையில் இன்றைக்கி ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்லாம் விழுந்துட்டு ஜாப்பனீஸ் அதுக்கப்புறம் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கான். இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, அங்கே இருக்கிற ஏஐ அந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் பெரிய செல்லிங் வந்தது யூஎஸ் மார்க்கெட்டில். என்விடியா, அந்த ஏஎம்டி, இந்த மாதிரி ஷேர்ஸ்லலாம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் உள்ளே வந்தது. அப்போ இந்த கேள்வி வரும்ல, யூஎஸ் மார்க்கெட்டே இவ்வளோ பெரிய வீழ்ச்சி இருக்கும் போது நம்ம மார்க்கெட்டு ஏன் அந்த மாதிரி ஓப்பன் ஆகலை? ஏஷியன் மார்க்கெட்டு பலவீனமாக தான் இருந்தது காலையில், ஆனால் நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட் -1 பாயிண்ட்டு தான் ஓப்பன் ஆச்சு. அதை விட முக்கியமாக வந்து
அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 89 போச்சு, 89.50. ஓப்பன் ஆனதே 86.72. ஸோ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் விலை அதிகமாக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் மார்க்கெட் ஏன் இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே யூஎஸ் மார்க்கெட் நேற்று இரவு ஃபெட் நியூஸை கேட்டு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது மோசமான செய்தியை மார்க்கெட் முன்னாடியே ப்ரைஸ் இன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இயல்பாகவே, அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நம்ம எஃப்ஐஏஸ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. மெயினான காரணம் இது ஒன்று தான். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பை பண்ணிகிட்ருக்காங்க கண்டினியூஸாக 2 நாளாக. இதனால் பேனிக் அப்படின்ற அந்த வார்த்தையே இங்கே மார்க்கெட்டில் உருவாகவே இல்லை. பேனிக் செல்லிங் வரவே இல்லை. மூணாவது, இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த்து, அதாவது இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருக்குது, ஏர்னிங் எக்ஸ்பெக்டேஷனும் நல்லா இருக்குது, டொமஸ்டிக் மணி ஃப்ளோவும் இங்கே நல்லா பக்காவாக இருக்குது. இந்த 3 காரணத்தால் தான் நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி கீழே வரவே இல்லை. என்னை பொறுத்தவரையும் அவன் வந்தது கீழே வந்து நிஃப்டி 50 எவ்வளோ வந்தான், கீழே எவ்வளோ வந்திருக்கான்னா 24,184. அதுதான் அவன் வந்த கீழே. அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருப்பாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. ஓகேங்களா? இந்த 3 காரணங்கள் தான் நான் இப்போ சொன்ன 3 காரணங்கள் தான். அதனால தான் நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலி. முக்கியமான காரணம் இன்றைக்கி ஐடி செக்டார் நம்ம நிஃப்டி 50க்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் கம்போசிட்லாம் விழும்போது ஐடி செக்டார் எப்படி பெரிய ரேலி வரும்? ஸோ அவன் வரல. இன்ஃபோசிஸ் வரல, டிசிஎஸ் வரல. இதெல்லாம் ஹெவி வெயிட்ஸில் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. பட் டிசிஎஸ்ஸாவது பெரிய லெவலில் விழுந்தான், இன்ஃபோசிஸ் அந்த அளவுக்குலாம் விழலை. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஐடி செக்டாரில். இதுதான் ரீசன். யூஎஸ் டெக்னாலஜி வீக்காக இருந்தால் இங்கே இருக்கிற ஐடியும் விழ தான் செய்யும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணலை. அப்படின்னா யார் சப்போர்ட் பண்ணா பேங்க்கில் அப்படின்னு கேட்டால், முக்கியமான பேங்கிங் செக்டர் சப்போர்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அவனும் இன்றைக்கி மைனஸில் தான் முடிஞ்சிருக்கான். பேங்க் நிஃப்டி 58. ஆனால் இது பெரிய லெவலில் இருந்தது 300-350 பாயிண்ட்டு. கடைசியில் ஒரு 58 பாயிண்ட் மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சியும் டவுனு, ஐசிசி பேங்க்கும் டவுனு. ஆனால் எஸ்பிஐ வந்து இன்றைக்கி நல்லா ஸ்டேபிளாக இருந்தது. நிஃப்டி 50 ரொம்ப தாங்கி பிடிச்சிருந்தது. அப்போ இதோட போயிடுச்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அடுத்தது ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டாரில் இன்றைக்கி நல்ல பையிங். இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் தான் இன்றைக்கி நிஃப்டி 50 பாசிட்டிவாக மாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது அடுத்த ஒரு கேள்வியும் வருதுல்ல, க்ரூட் ஆயில் வந்து 89, 88, 87 இந்த ரேஞ்சிலே தானே ட்ரேட் ஆகுது. அப்போ நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக கீழே தானே வரணும் அப்படின்னா, நிஃப்டி 50 ஆல்ரெடி இந்த ப்ரைஸுக்கு ஃபேக்டரின் ஆகிடுச்சு மார்க்கெட்டில். ஏன்னா 105, 101 போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் 81 வந்துட்டு மறுபடியும் 87 நடக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் ஃபேக்டரின் ஆனாலும் இந்த ஐடி செக்டார், இந்த பேங்கிங் செக்டார், இந்த ஆட்டோ செக்டார் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆயில் ப்ரைஸால் எவ்வளோ இறங்க முடியுமோ அதை கம்பன்சேட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே தோணுது. இப்போ இது 95 போனாலும் 100 ரூபா போனாலும் ஐடி செக்டார், பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டாரில் நல்லா இருக்கிறதுனால ஆயில் ப்ரைஸ் நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்தாலும் அதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு எஃப்ஐஎஸ் பையிலையும் இருக்கிறான். அப்போ மார்க்கெட் ஏற தான் செய்யும். நமக்கு இந்தியா விக்ஸு நான் நேற்றே சொன்னேன் மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும் நாளைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இருந்தது. மார்க்கெட் எங்கேயாவது ஏறிச்சா பாருங்கள். இன்றைக்கி இந்தியா விக்ஸு ஒரு 1.25% இன்க்ரீஸ் ஆகி இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 3.25 வரையும் மார்க்கெட் அங்கேயே தான் இருந்து அந்த 3 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஏறி அந்த 24,300 அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போனான். 24,344 வரையும் போயிட்டு அகைன் 24,317 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் பார்த்தா 317, ரியல் க்ளோசிங் 300க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா எஃப்ஐஎஸ் பையில் இருக்கான். மற்ற எல்லா நியூஸுமே நமக்கு பேட் நியூஸ். க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் நேற்று பெருசாக விழுந்திருக்கு. ஓகேங்களா?
டெக் ஸ்டாக் எல்லாம் பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து துளி கூட அதை செட்டப் பண்ணல. மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குங்க. இதோட 5வது நாள் மார்க்கெட் ஏறுது பாருங்கள். 5 நாள் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குது. எஃப்ஐஎஸ் பையில் இருக்கான் அப்படின்ற ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அந்த பேனிக் அங்கே அப்படி அந்த ஒரு இதுவே வரமாட்டுது. ஏன் எஃப்ஐஎஸ் பையில் திடீர்னு வராங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு காஸ்பி மார்க்கெட்டெல்லாம் அவன் தான் அங்கே செல் பண்ணுவான். அப்போ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவான்? இப்போ நம்ம மார்க்கெட் தான் உலக மார்க்கெட்டில் 1ஆம் நம்பர் லோயஸ்ட்டு பாயிண்டில் ட்ரேட் ஆகுதுன்னா அது இந்தியன் மார்க்கெட் தான். இந்த இடத்துல அவன் பை பண்ணுறானோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இதனால தான் மார்க்கெட் கண்டினியூஸாக 5 நாளாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபெட் நியூஸ் நெகட்டிவ், யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ், ஐடி வீக்கு, க்ரூட் ஆயில் ஹை, இது எல்லாம் இருந்தாலும் நம்ம பேங்கிங் சப்போர்ட்டு, டொமஸ்டிக் பையிங், எஃப்ஐஎஸ் பையிங், இந்தியா க்ரோத் ஸ்டோரி, இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நிஃப்டி 50யை ஃப்ளாட்டில் இருந்து பாசிட்டிவ் க்ளோஸுக்கே கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஒரே வரியில் நம்ம சொன்னால், வால் ஸ்ட்ரீட்டு பயமாக இருந்துச்சு, தலால் ஸ்ட்ரீட்டு பெரிய நம்பிக்கையோடு ட்ரேட் ஆச்சு. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். இந்த மாதிரி மார்க்கெட் நேற்று மாதிரியே இருந்ததுனால நான் ட்ரேட் பண்ணலை. ஒரே ட்ரேடு கால் சைடில் போனேன், 8 பாயிண்ட்டை பிடிச்சேன், 3 லாட் எடுத்திருந்தேன், 8 24 பாயிண்ட், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நான் நிஃப்டி 50யில் பண்ண ஒரே ஒரு ட்ரேடு. ஏன்னா இது பாருங்களேன், இந்த ரேஞ்சிலேயே 24,230 அவன் காலையில் வந்த லோவை விட்டுருங்க, மற்ற ரேஞ்சு பாருங்கள், 24,230, 24,294. ஸோ இந்த ரேஞ்சஸ்லேயே தான் மார்க்கெட் இருந்தது. அதனால் வேலைக்கே ஆகலை, நான் ட்ரேட் பண்ணலை. சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் அதே கதை தான், இவனும் அதே ரேஞ்சஸ்லேயே இருந்தான். கடைசி நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மட்டும் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதாவது எக்ஸ்பைரின்றதுனால 76,800 அதை கொடுத்துருந்தேன். இதுதான் 76,800, சாரி 78,000ல, நான் சொன்னது 77,800. இதோ 77,800 இதை கொடுத்துருந்தேன் கால் சைடில். அது வந்து 33 ரூபாய்க்கு போச்சுன்னு நினைக்கிறேன் நான் வாங்கும் போது. 33ல் அதை வாங்குறது 33, அதுக்கப்புறம் அது போனது லோ வந்து 20 ரூபா, சாரி 2 ரூபா 20 காசு போயிருக்கு. நான் எடுக்கலை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்துருந்தேன். 33 ரூபாய்க்கு பை பண்ண சொல்லியிருந்தேன். 27 ரூபாயில் ட்ரிகர் ஆகியிருந்தது. 27லேருந்து அது எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 123 ரூபா போயிருக்கு. நான் எடுக்கலை, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேயில் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுற ஒரு 5-6 பேர் இருக்கானுங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு ப்ராஃபிட் தெரியல, இன்னும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரல. ஆனால் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சுது. 2 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் 30,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், ஒருத்தன் 22,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஸோ பாருங்கள், ஆனால் ஸ்டார்டிங் லாஸ் போயிட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா அவன் வாங்கிறது 27 30, அங்கேருந்து க்ளோஸே, அதாவது ப்ரீமியமே 0 ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வந்திருக்கு. 2 ரூபா 20 காசுங்க லோ, 123 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. 77,800 கால். இதை மட்டும் தாங்க கொடுத்தேன். இது வந்து அந்த பொறுமை இருந்தவங்க இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வேலையே இது தான். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுவான். இன்றைக்கி ஒரு நாள் 10,000 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளுங்களால் தான் இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மனசு நமக்கு வருமானா எனக்கு வராது சுத்தமாக. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சென்செக்ஸில் இன்றைக்கி எக்ஸ்பைரியில் கொடுத்தது. இன்றைக்கி நான் ஒரு கால் தான் பண்ணேன், அந்த ஒரு காலம் ப்ராஃபிட் பண்ணேன், அவ்வளோதான். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் இது தான். இன்றைக்கி மார்க்கெட் நான் நினச்ச மாதிரியே இல்லை, 3 நாளாகவே இல்லை நான் நினச்ச மாதிரியே. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் மட்டும் ஒரு 1.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்கும்போது இது இன்க்ரீஸ் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன. இன்றைக்கி நிஃப்டி 50, சென்செக்ஸ் இவங்க மட்டும்தான் பாசிட்டிவ். அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ். மற்றது எல்லா இண்டெக்ஸஸும் டவுன் தான் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப்பும் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா
அவன் அதையே 87.28 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இது இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறேன், 85லேருந்து 90க்குள்ளே. இப்போ வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தா இப்போ நடக்கிற FTSE 38 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, CSE 40 83 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, DAX 68 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிக்கி நம்ம பார்த்துட்டோம், ஆங்சங்கம் பார்த்துட்டோம், ஷாங்காய் கம்போசிட் பார்த்துட்டோம், நம்ம NSE நிஃப்டி 67 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, BSE சென்செக்ஸ் 273 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, SAM பார்த்துட்டோம், காஸ்பியும் பார்த்துட்டோம். US டாலர் லைட்டாக இறங்கியிருக்கு. நம்ம USD INR வந்து கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி போன ஹை வந்து $95.750, க்ளோஸ் ஆகிருக்குது 95.680. கோல்டு நல்லா ஏறி இருக்குது, சில்வரும் ஏறி இருக்குது, காப்பர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 83.390 ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 236 பாயிண்ட்டு. இப்போ மணி 5:50 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் நாஸ்டாக் ஃபியூச்சர் ஓப்பன் ஆகு அதை பார்த்தா 406 பாயிண்டில் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி இப்போ நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம SGX நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணால் இப்போ வரையும் 72 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இது 435 இருக்குது, நம்ம 317 க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 100 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே கிளியராக தெரியுது. இப்போ இந்த மணி 5:50 ஆகுது. ஸோ அதை வச்சு பார்த்தா US மார்க்கெட்டு, எனக்கு தெரிஞ்சு US மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, எது இருந்தாலும் பார்ப்போம். இவ்வளோ பெரிய வீழ்ச்சி US மார்க்கெட் வந்தே நம்மளோட நிஃப்டி 50 ஜஸ்ட்டு 1 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகுது. அப்போ நாளைக்கு அகைன் அவன் எவ்வளோ தான் விழுந்தாலும் இவன் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகிறான் அப்படின்றது கிளியராக தெரியுது. இது சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு முடிஞ்சுது. ரியல் க்ளோசிங் 77,835, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 77,928. ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ரியல் க்ளோசிங்கும் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்கும். நாளைக்கு ஒரு கேப் அப் வந்தால் 78,279 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதை உடைக்குது அப்படின்னா 78,636, அதையும் மார்க்கெட் உடைக்குதுன்னா 79,022. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ட் நாளைக்கு போதும். இல்லை ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,542 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டையும் உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் 77,177, இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் உடைக்குதுன்னா இந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணும் 76,882. இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் ஆக்சுவல் க்ளோசிங் 24,296 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜ் வந்து 24,317 காட்டுறான். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது நாளைக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,374, அதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 24,450, அதையும் உடைக்குது அப்படின்னா 24,500. இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இந்த வீக்லி எக்ஸ்பைரி வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. FIS ஸ்ட்ராங்காக நேற்று மாதிரி 3000 கோடிக்கு மேலே கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணால் 24,500 மார்க்கெட் உடச்சிட்டு அந்த டாப்பை போய் ரீச் பண்ணும். அந்த டாப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 24,600. அது வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. FIS பையிங்கில் கண்டினியூஸாக இருந்தால் இந்த வீக்லி எக்ஸ்பைரி 24,600 முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இன்றைக்கி US மார்க்கெட் அது டவுன் ஆனாலும் சரி, நம்ம மார்க்கெட் ஒரு மைல்டாக கேப் டவுன் வருது அப்படின்னா 24,230 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதையும் மார்க்கெட் உடைக்குதுன்னா 24,150. அதுக்கு கீழே மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக இறங்குது அப்படின்னா 24,078. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 24,000 ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட் 5 நாளாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த 5 நாள் ஏற்றத்தை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. பாருங்கள், 5 நாளாக மார்க்கெட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இந்த 5 நாள் மார்க்கெட் ஏற்றத்தை கேப்பு பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பெல்லாம் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்றத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்களோட வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இந்த வீக்கோட கடைசி நாளில் இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.